அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா சாமின்னு கமெண்ட் பண்ணுங்க. மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை பாருங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட்டு பணி வேணும், அதாவது கவர்மெண்ட்டில் எனக்கு பணி வேணும் அப்படின்னு விரும்புபவர்கள் கவர்மெண்ட் கொடுக்குற சர்வீஸையும் போய் பெற்றுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. இங்கு நடக்கும் அநீதிகள் நல்லதுகளை வெளியில் கொண்டு வர பாருங்கள். எல்லாமே பிரைவேட்டுன்னு ஓடாதீங்க. முடியாதவர்கள் பரம ஏழைகள் தான் அங்கே போயிட்டுருக்காங்க. மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குன்னா, முக்கியமாக உங்கள் மேலே நம்பிக்கை வையுங்க, மற்றவர்கள் மேலே ஆராய்ச்சியுடன் நம்பிக்கை வையுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட்டு பணி வேணும், அதாவது கவர்மெண்ட்டில் எனக்கு பணி வேணும் அப்படின்னு விரும்புபவர்கள் கவர்மெண்ட் கொடுக்குற சர்வீஸையும் போய் பெற்றுக்கொண்டு அங்கு நடக்கும் அநீதிகள் நல்லதுகளை வெளியில் கொண்டு வர பாருங்கள். எல்லாமே பிரைவேட்டுன்னு ஓடாதீங்க. முடியாதவர்கள் பரம ஏழைகள் தான் அங்கே போயிட்டுருக்காங்க. நடுநிலையானவர்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் போகும்பொழுது தெரிந்து கொண்டேன். அதாவது எனக்கு என்ன வேண்டுகோள்னா, நம்ம கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஆசைப்படுறோம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, ஓகேயா? கவர்மெண்ட்டு அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக போய் சேரணும். ப்ரைவேட் ஸ்கூலில் அவ்வளவு காசு உள்ளவங்க சேர்த்துக்கட்டும். அதுக்குன்னு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என் பையன் அப்படி வரணும் இப்படி வரணுங்கிற இதுக்கு சேர்க்காதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல நல்ல திட்டங்கள், நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் வரும். உள்ளே வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கெட்ட பேச்சு பேசி கெட்ட பழக்கம் உண்டாக்குவார்கள்னால் வீட்டில் பேரண்ட்ஸ் எதுக்கு நம்ம இருக்கோம்? பேரண்ட்ஸ் அப்படி பேசும்போது திருத்துங்கள், போய் சொல்லுங்கள். ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற சர்வீஸை வாங்க, போய் அனுபவித்து அதில் உள்ள குறை நிறைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வந்துருத்துன்னா, உடல்நிலை பிரச்சனை வந்துருத்துன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. சரியில்லையா ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அது என்ன சரியில்லை ஏது சரியில்லைன்னு ஒன்று நீங்கள் குணமானதற்கு பிறகு அதை கவர்மெண்ட் சிஎம் செல்லுக்கு எழுதி அனுப்புங்கள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நான் சொல்கிறேன். நான் அனுபவித்தது என்னென்னா, நான் என்னுடைய கணவரிடம் நான் கூறுவது, எனக்கு ஏதாவது ஏற்பட்டால் எல்லாம் இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே சேருங்க, என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், நல்லது தான் நடக்கும் அப்படிமே. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நன்னா பார்த்துப்பாங்க. இல்லைங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த நர்சஸ் பண்ணுற கொடுமைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம கேட்டால் தான் பதில், நம்ம வாயை திறந்து கேட்கணும். நம்மளை கேட்க கடவுள் நமக்கு அறிவு கொடுத்துருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கான், அவன் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில் நம்ம அரசு கொடுக்கும் சலுகைகள், சர்வீஸான இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல், அது மாதிரியான இடத்துல போய் நார்மலாக இருக்கும்போது அங்கே என்னென்ன நடக்கிறது, சரியாக நடக்கிறதா நடக்கலையா அப்படிங்கிறத பார்த்து அதில் ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டு, அங்கே உள்ள பிரச்சனைகள், அங்கே டாய்லெட் சரியில்லை, அங்கே ஆயா மக்கள் காசு கேட்கிறார்கள், இதெல்லாம் நீங்கள் சிஎம் செல்லுக்கு எழுதி போடுங்க. அது இல்லாமல் நம்ம வெளியில் நின்றுட்டே குறை சொல்லிகிட்டு இருந்தோன்னா பிரயோஜனம் இல்லை. அதுதான் என்னோட இது. இப்போ சமீபத்தில் நான் ஒரு கவர்மெண்ட் ஐ ஹாஸ்பிட்டல் எக்மோருக்கு போய் என்னுடைய கண்ணுக்கு நான் பரிசோதனை செய்து ஆப்ரேஷன் செய்து கொண்டேன். அதில்
அவ்வளவு நல்லது நடந்தது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நான் போய் கேட்டுட்டு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டுட்டு, நமக்கு தெம்பு இருக்க அந்த டயத்தில் இருந்ததுனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு கவர்மெண்ட் ஐ ஹாஸ்பிட்டலில் போய் அங்கேயும் 2 நாள் போய் பார்த்துவிட்டு நான் சரின்னு அடுத்தது இறைவன் மேல் நம்பிக்கையை போட்டு ஆப்ரேஷனுக்கு போனேங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்தது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய இது பாயிண்ட்டு என்னன்னாக்க, கவர்மெண்ட்டு தரும் சலுகைகளை முயற்சி செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அளவுக்கு மீறி காசு உள்ளவர்களாக இருந்தால் அது நீங்கள் எப்படி வேணாலும் செலவழிச்சுக்கங்க. ஆனால் கவர்மெண்ட்டை குறை சொல்லாதீர்கள், உள்ளே போய் பார்த்து விட்டு சொல்லுங்கள். நன்றி. Bye bye. Love you all.